சிங்கப்பூர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கிற அடையாளமே ஆக்சுவலி தான் சிங்கப்பூருக்கு தனி நாடு வாங்கி கொடுத்தவர். மலேசியாவை விட 10 மடங்கு டெவலப் கண்ட்ரியாக சிங்கப்பூரை இப்படி உருவாக்கியிருக்காங்க. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சிங்கப்பூர் ஜூவில் என்ன ஆகலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நைட் சஃபாரி பண்ண போகிறோம். சிங்கப்பூரோட நைட் சஃபாரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே 1 hour ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் ஜூ போகிறோம். வெல்கம் டு சிங்கப்பூர் ஜூ. சாரி, டைமிங் கரெக்டாக தான் சொன்னேன். அனிமல் கன்சர்வேஷன் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், கோச்சிங், அதாவது ஹண்டிங், இதனால் பல அனிமல்கள் வந்து அழிக்கப்படுது. காசு தண்ணி மாதிரி செலவாகுது எங்கள் சிங்கப்பூரில். அது மட்டும் வாஸ்தவமான பேச்சு. குட் ஈவினிங் மக்களே. நான் தூங்கி எந்திரிச்சிட்டு சாப்பிட வந்து உட்காந்துருக்கேன். ஹோட்டல் அங்கே இருக்குது, கார்னாங்க வந்து பரோட்டா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சிங்கப்பூர்னா நம்ம தமிழர்கள் தான். ஸோ அது மாதிரி ஒரு தமிழர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போவே தமிழர்கள் வைப்பாக இருக்குது. நம்ம என்ன லிட்டில் இண்டியா போனோம்னா ஒரு தமிழர்கள் வைப்பு எடுத்துருக்கு. முட்டை பரோட்டா ஆர்டர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா வெயில் வந்து கொளுத்து 33 டிகிரி. சும்மா சொல்லக்கூடாது, டக்குன்னு மின்னுது. பரோட்டாங்க வெயிட் பண்ணுவோம், பரோட்டா வரட்டும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெட்டு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. ஏர்லி சிக்கன் கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இப்போ தான் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திரிச்சா ஒரு மணி 3, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது, 4:45 ஆகுது, 4:15 ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மெர்லின் இருக்குல்ல, மெர்லின் ஸ்டாச்சு, சிங்கமும் ஃபிஷ்ஷோட பாடியும் சிங்கத்தோட தலையும் இருக்கும்னா, ஸோ அந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இப்போ அங்கே போய் இறங்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் பஸ் எனக்கு எவ்வளோ சார்ஜ் பிடிச்சாங்கன்னு தெரியல. அது வந்து இந்த பேங்க்கில் பார்த்தா தெரியும். வந்தோடனே உங்களுக்கு ஆப்டின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஆன் த ஹோல் நல்ல ஒரு ப்ரெசன்டாக டேவாக போயிட்டுருக்கு. அடுத்தது என்னன்றத பரோட்டா சாப்பிட்றதுக்கு சொல்கிறோம். முதல்ல பரோட்டா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ வந்து பரோட்டா வந்துருச்சு. இப்போது இருக்குது, சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கறி, மட்டன் கறி ரெண்டுமே கொடுத்துருக்காப்புல. முட்டை பரோட்டா ஆக்சுவலாக என்ன கம்மியாக போட சொன்னாங்க, என்ன கம்மியாக தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பரோட்டா உடன் பரோட்டா சிக்கன் கறி ஒரு தனி சுகம்தான். மட்டன் கறியும் இருக்குது. சாப்பிட்டு நிதானமாக நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அருமையோட சாப்பிட்டாச்சு. எல்லையும் கொடுத்தாச்சு. அடுத்தது 7-Eleven போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவோம். 7-Eleven பார்த்திங்கன்னா இங்கே சவுத் ஏஷியாவில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் மோஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான கடை. உட்காந்துங்க, வாங்க போவோம். நல்லா இருக்கு. சின்ன தண்ணி போட்டாங்க. போட்டு வச்சுருக்க நல்லது. தேங்க்யூ. ஸோ தண்ணி போட்டு வாங்கிட்டோம். பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக பே பண்ணுறோம். அது ஆப்பிள் பே. இந்தியாவில் எப்படி யூபிஐ யூஸ் பண்ணுறோமோ இங்கே சிங்கப்பூரில் ஆப்பிள் பே.
பஸ்ஸு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்குது. பஸ் நம்பர் 100 போகிறோம். அங்கேருந்து 100 போய் கரெக்டாக அந்த பெர்லின் ஸ்டாச்சு கிட்ட இறக்கி விடுவாங்க. ஸோ அங்கே போய் இறங்கிட்டு நடந்து போகலாம். ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். போட்டிருக்கு ஆனால் வெயில் நேரமாக அடிக்குது, சும்மா சொல்லக்கூடாது. டே பாஸில் இருக்குது ஆக்சுவலாக பஸ்ஸில் ஏறுறதுக்கு. நம்ம டே பாஸ் பற்றி நான் என்ன என்கொயரி பண்ணலை. ஹாஸ்டலில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கார்டு ஒன்று இருக்குது, அதை வாங்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டலாம் அப்படின்னாங்க. சரி பார்ப்போம் என்ன ஏதுன்னு. மெர்லின் கிட்ட போய் பார்ப்போம். பக்கத்தில் ஏதாவது கார்டு ஏதாவது தராங்க, மெட்ரோ கார்டு ஏதாவது ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வெயில் இஸ் குவாலிஃபைங் வாய்ஸ் முடியல. 33 டிகிரி. ஆக்சுவலி ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வே. இந்த பக்கம் போகணும், இந்த ஏர்போர்ட் போனோம்னா அப்படி ரோடு வந்து நேரம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. திருப்பி அந்த பக்கம் போனால் எப்படி பஸ் ஏறணும் தெரியல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்துருச்சு. பஸ்ஸு பயிரும் வாங்க. ஏசியில் போய் உட்காந்தா தான் நமக்கு அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸு. அவ்வளோதான். ஏசியில் உட்காந்த கூட தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்குது. மார்ச் மாதமே இப்படி இருக்குன்னா இன்னும் ஜூன் ஜூலைலாம் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ரொம்பவே ஹாட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சிங்கப்பூர் இல்லைங்களா, கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு 4 வெளி தான் வந்துச்சு. அது என்ன கொக்கனட் தேங்காய், அது ஒரு 3 வெளி. இந்த 7 வெளியிலே முடிச்சுட்டேன். எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆச்சு. 2 முட்டை பரோட்டா வித் கிரேவியோட ஒரு எல்லையும் 400 ரூபா ஆச்சு. குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் சிங்கப்பூர், அதில் மாற்றங்கிறதே கிடையாது. இப்போ மலேசியா எப்படி இருக்குது? மலேசியாவை விட பார்க்க சீப்பாக தான் இருக்கும் நினைக்கிறேன். பட் சிங்கப்பூர் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா நம்ம ரூம் எடுத்தோம். ரூம் காசு நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சு. ஆனால் மலேசியாவில் அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் மலேசியா போகும்போது சூப்பராக இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் 2000 பக்கம் தான் ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ 2 நாளைக்கு எடுத்தேன். நான் கிட்டத்தட்ட ஏர்லி செக்கினோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4200 கிட்ட வந்துச்சு. 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4200 ஒரு பெட், ஒரு டாப் பெட்டுக்கு. இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ரூம் நல்லா தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாப் தாண்டி வந்துட்டோம். வாவ், நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் இது மாதிரி இருந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபு, ரொம்பவே பெஸ்ட்டு. எக்கனாமிக்கலாக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு பார்க்குறதுக்கு லண்டனில் ஸோ அந்த மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்குறது ஒரு எக்கனாமிக்கில் ஹப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா தெரில. அந்த கொடியில் ஸ்டார் போட்டு கம்மியாக இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கொடியும் ஒன்றும் குறிக்கும். சிங்கப்பூர் எப்படி உருவாச்சு? சிங்கப்பூர் ஏன் தனி நாடாச்சு? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரும் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலாக இருந்திருக்கு. சிங்கப்பூர் வந்து பிரிட்டிஷ் எப்போ விட்டுட்டு போனாங்களோ அவங்க மலேசியா கூட ஜாயின் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றா தான் இருந்துச்சு. 1965 என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மலேசியாக்காரங்களுக்கும் சிங்கப்பூரில் இருக்கிற மலையக்காரங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அங்கேருந்து நாங்கள் தனி நாடு கோரிக்கை ஏறிச்சு. ஸோ ரொம்ப ரக் ஆஃப் ஒரு வாரம் அதுக்கப்புறம் ரொம்ப
பிரச்சனை பண்ணதுக்கப்புறமா மலேசியாவே என்ன பண்ணாங்கன்னா ஓகே நீங்கள் தனியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி நினைக்கிறேன், ஓகேங்களா, அன்றைக்கி தான் வந்து சிங்கப்பூரை தனிநாடாக அறிவித்தாங்க. அது அறிவிச்சு யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் லீ, கிரேட் பிரைம் மினிஸ்டர் லீ தான் சிங்கப்பூருக்கு தனிநாடு வாங்கி கொடுத்தவர். ஸோ சிங்கப்பூரை அதுலேருந்து 20 வருஷத்துலேயே மலேசியாவை விட 10 மடங்கு டெவலப் ஆன கண்ட்ரியாக சிங்கப்பூரை இப்படி உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, இது மெரினா பே சொல்லுவாங்க, மேலே கப்பல் ஹோட்டல் மாதிரி. ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் போது தான் அந்த மெர்லின் ஸ்டாச்சு இருக்குது, செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூரோட ரிவர் க்ரூஸ் இது கரெக்டாக மணி 5 தான் ஆகுது, அதனால் கரெக்டாக க்ரூஸ் இப்போ இருக்குமான்னு தெரியல. நம்ம பார்க்க வேண்டியது இந்த உடம்பு, சிங்கத்தோட வாயும் ஃபிஷ்ஷோட உடம்பு, அதான் அந்த மெர்லின் ஸ்டாச்சோட ஃபேமஸான இது. ஸோ இந்த லீன்ற சொல்லிட்டு இருந்தால, ஸோ லீ தான் வந்து அவர் இந்த தனிநாடு பிரகடனம் பண்ணார். அவர் தான் சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 அவர் இறந்தார். அது வரைக்கும் சிங்கப்பூருக்கான ஒரு பெருமித ஒரு வளர்ச்சி, ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூர்னே சொல்லலாம் மிஸ்டர் லீ. அவர் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி எக்கனாமிக்கலாக சிங்கப்பூரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதான் சிங்கப்பூர் உருவான கதை. நானே ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் மலேசியா கூட இருந்துருக்கலாமே கொடுத்து, பட் மலேசியா உங்களுக்கு இருந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கொண்டு போனதுக்கு காரணம். அது நல்லது என்னென்னா இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு ஏகபோக வளர்ச்சி, அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் லீ. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடி வச்சுருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டிஃபிபிரிலேட்டர். உங்களுக்கு எதாவது ஹார்ட் அட்டாக் வருது திடீர்னு அப்படின்னா அது டிஃபிபிரிலேட்டர் யூஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரிக்கவரி பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட்டை, ஓகேங்களா. அந்த மாதிரி ஏஇடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டெவலப் கண்ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்தியாவிலையும் இது கொண்டு வரலாம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஇடி யூஸ் ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் ஓரமாக அப்படியே இந்த காஃபி ஷாப்ஸும் எல்லாமே நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மெர்லின் ஸ்டாச்சு நான் பார்ப்பேன். செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா ஒரு பொழுது கழிக்கிறதுக்கும் வந்து இந்த இடம் வந்து அமேசிங்காக இருக்குது. அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதான் சிங்கப்பூரோட ஜெயின்ட் வீல். சிங்கப்பூர் ஐ இது லண்டனில் ஐ இருக்குது, அது மாதிரி சிங்கப்பூர் ஐ நினைக்கிறேன். இது மெரினா பே. இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல், கப்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல். கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எப்பவுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சிங்கப்பூர் வந்துட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கிற அடையாளமே இதுதான். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட பாடி, இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அவருங்க அந்த தண்ணி வந்து வில்லுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் வாட்டர் தான். கீழே வந்து தண்ணி வந்து அப்படி ஒர்க் பண்ணி அப்படி போய் தண்ணி விடுது. இது ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சராக வச்சுருக்காங்க இங்கே. இதை ஓப்பன் பண்ணதும் மிஸ்டர் லீ தான். எவ்வளோ பேர் மனுஷன் பாருங்க. இன்றைக்கி இது ஒன்று இருக்கிறனால எத்தனை டூரிஸ்ட் இங்கே வந்து அட்ராக்ஷன் ஆகுறாங்க. இது வந்து எப்படி மணி ஜென்ரேட் ஆகுறாங்க பாருங்கள். ஐகானிக் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அமேசிங்காக இருக்காங்க. மெரினா டேங்க்கு அந்த பக்கம் இது ரொம்பவே just looking like a wow. கூண்டு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அது கிடையாது, ஆப்பிள் ஷோரூம், ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம். இங்கே சிங்கப்பூரில் ஆப்பிள் ஷோரூம் தண்ணியில் மாதிரி இருக்குது. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கூண்டு மாதிரி. அதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷோரூம், ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம். வித்தியாசமாக இருக்குல்ல.
மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். என்ஜாய் பண்ணுவோமா? நிறைய ஃப்ரூட் மில்க் ஷேக்ஸ் இருக்குது, ஏதாவது வாங்கி குடிப்போம். இது நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இந்த ஜூஸ், 250 ரூபா இந்த ஜூஸ் இந்த வேலை. வாட்டர் மெலன் ஜூஸ் 250 ரூபா. அப்போ எப்படி இருக்குன்றத. ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சிங்கப்பூர் ஜூவில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நைட் சஃபாரி பண்ண போகிறோம். சிங்கப்பூரோட நைட் சஃபாரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே 1 hour ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் ஜூ போகிறோம். இப்போ தான் நம்ம வந்து இந்த மெரினா பேக்கும் பார்த்துட்டு மெரோலைன் ஸ்டாச்சு வாயில் வர மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்கேருந்து நேராக 1 மணி நேரம் ட்ரெயின் பிடிச்சி ஜூக்கு போகிறோம். தேங்க்யூ. ஓகே தான், ஃபோட்டோவில் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. ஆனால் சும்மா காசு தண்ணி மாதிரி செலவாகுது எங்கள் சிங்கப்பூரில். அது மட்டும் அவசரமான பேச்சு. ட்ரெயின் ஓடுற மாதிரி தான் இருந்தாலும் பழம் எனக்கு சரியில்லை நினைக்கிறேன். பாதி மேலே ஃபுல்லாக ஐஸ் போட்டிருக்காங்க, அதனால தான் சரியில்லை நினைக்கிறேன். மேலே ஏறி போனால் வருமா? மேலே ஏறுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஹப்பு தெரியுது உங்களுக்கு முன்னாடி. HSBC பேங்க், வேர்ல்டு டாப் நேஷனல் பேங்க்ஸு, ஐடி கம்பெனிஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸு, ஹேப்பனிங்கான ஐடி பார்க். இது சுற்றி பாருங்கள், அந்த வைப் மட்டும் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் கண்டிப்பாக யாராலும் ஒர்க் பண்ணலாம். ஒரு பில்டிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். ஸோ வந்துட்டோம் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. அப்புறம் நடந்து அங்கேருந்து வந்தோம். இப்போ ரஃபேல்ஸ் பேலஸ். ஸோ அங்கே தான் நம்ம மெட்ரோ ஏற போகிறோம். இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். ஏற வேண்டியது பார்த்திங்கன்னா நார்த் சவுத் லைன் 2 ட்ரெயின் மாறணும். ஓகேங்களா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வாங்க மெட்ரோக்குள்ளே போவோம். இது எல்லா ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் எஸ்கலேட்டரில் ஃப்ரண்ட் சைடாக தான் நிற்கணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஏறி போகிறவங்க அண்டரில் இருக்கிற மாதிரி சைடில் ஏறிக்கணும். அந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கும். எஸ்கலேட்டரில் கூட நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ண இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்கணும். ரைட்டை ஃபாஸ்ட்டாக போகிறவங்க ரைட்டில் ஏறி போவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து ஏறணும். ஓகேங்களா? இங்கே நிறைய கடைங்க இருக்குது, நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸு நிறைய இருக்குது. பரபரப்பான மெட்ரோவில் பயணத்தை தொடங்குவோம். ஸ்பீடாக போகிறவங்க ரைட்டில் போகணும், ஸ்லோவாக போகிறவங்க லெஃப்டில் நிற்கணும். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மெட்ரோ டிக்கெட் எப்படின்னு தெரியல, கேட்போம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து டூரிஸ்ட் பாஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சது நீங்கள் எடுக்காதீங்க, நாளையிலேருந்து எடுத்துக்கோங்க, 24 hours பாஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி, நான் நினச்சேன் நாளையிலேருந்து எடுத்துப்போம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் எடுத்து இன்றைக்கி ஆப்பிள் பே யூஸ் பண்ணி உள்ளே போயிடுவோம், நாளைக்கு எடுத்து போனோம். ஓகேங்களா? இதில் $2 தான் சொன்னாங்க இங்கேருந்து. அது ரொம்பவே பெருசாக அமௌண்ட்லாம் வராது. ஸோ அதனால் ஆப்பிள் பே பயன்படுத்தி உள்ளே போவோம். ஆப்பிள் பேக்குனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸ்டேஷன் ரெஃபரன்ஸ் பேலஸில் இருக்கும். எனக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் ஜெர்மனிஸ்ட். மக்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. ஸோ அதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நாங்கள் வேறும் நம்ம லாஸ்ட் ஸ்டேஷன் ஜொரோங் ஈஸ்ட் தான் லாஸ்ட் ஸ்டேஷன்ஸ் தான் இறங்கணும். இப்போ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரயில் வண்டி 2 கோடிகளில் அவசர வழிகள். தமிழில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் படுத்து இருக்கும். ரயிலில் பயணிச்சு ட்ரெயின் வெளியே இறங்கி வந்தோம். இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி ஜூக்கு போனோம். அந்த ஜூக்கோட மாண்டை தான் சொல்கிறாங்க. மாண்டை ரோடு பஸ்ஸு பிடிச்சி நம்ம இதை போகணும். எப்படி போகணுன்றத பார்க்கலாம்.
எங்கேயும் பரபரப்பாக இந்த மாதிரி ஹாப்பனிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே உங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அவன் உங்களுக்கு வாங்க டேப்அவுட் பண்ணுவோம். ஏர்போர்ட் போய் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கேட்போம் பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் போட்டிருக்கு. ரைட் இன்டு நேச்சர் போட்டிருக்கு போகிறேன். ஆக்சுவலி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கட்டிப், நான் தப்பாக சொல்லிட்டேன், கட்டிப் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். காட்டிப். ஸோ இங்கேருந்துன்னா ஸ்ட்ரெயிட்டு மாடை ஷட்டில் போட்டிருக்கு. மாடை ஷட்டில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷத்தில் பஸ் வரணும். ஆமாம், வந்து நின்று பஸ்ஸுக்கு ஏறி போட்டுருக்கேன். ரைட் இன்டு நேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா $2 தான். $2 தான். நைட் சஃபாரி நாங்கள் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர்ட் பேரடைஸ், அதுக்கப்புறம் நைட் சஃபாரி. நம்ம 3 நைட் சஃபாரி. அதுக்காக 7:45 இங்கே இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. 7:20 பஸ்ஸு வர டைம் தான். கியூ ஹேர் போட்டிருக்கு. சிங்கப்பூரில் ஒரே ஒரு விஷயம் நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் மலை செடி கொடிகளாக இருக்குது. அதுதான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ மழை வந்து அதிகமாக வரும்லாம் வச்சிங்கன்னா, நம்மளுடைய ஊர்லேயும் இன்னும் மரம் நிறைய வரதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் கூலாகும். கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இப்போ இன்னும் சன் செட் ஆகலை. சன் இப்போ இன்னும் செட் ஆகலை. கொஞ்சமாக தான் சன் செட் ஆகிட்டு வருது இப்போது. சரி, வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு. Set a pickup point. Okay, done. நைட் சஃபாரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக ஐடியா பண்ணல. அவ்வளோ போய் தெரிஞ்சுக்கணும். ஸோ நைட் சஃபாரிக்குள்ள என்ன இருக்குது, என்ன அனிமல்ஸ் நம்ம பார்க்கணும், நைட்டில் எவ்வளோ வியூன்றது ஐடியா இல்லை. ஒரு ட்ராப் ரைடு உங்களுக்கு அது சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன நேரில் போய் பார்த்துட்டு முடிப்போம். ஒரு 20 மினிட்ஸில் அங்கே போய் ரீச் நினைக்கிறேன். பர்சனல் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நைஸ் ஜர்னின்னு போய் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பஸ்ஸாக இறங்கிட்டோம். ஸோ வெல்கம் டு சிங்கப்பூர் ஜூ. பஸ்ஸில் நிற்கிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இருந்து நம்ம ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. நைட்டு 11:40 வரைக்கும் இருக்குது பஸ்ஸு. காலையில் உங்களுக்கு 8 மணி ஆரம்பிச்சிருந்து நைட்டு 11:40 வரைக்கும் அந்த பஸ்ஸு இருக்குது. சமைச்சிங்கன்னா நம்ம சர்வீஸ். வாங்க நைட் சஃபாரி நோக்கி போவோம். 7:45 சொன்னாங்க, இப்போ 7:50 ஆகிடுச்சு. ஜஸ்ட் கீப் மூவிங் அதான் சொல்லுவாங்க. போவாங்க. ஒரு அனிமல் சிங்கம் மாதிரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஜெட்லாக்லாம் உங்களுக்கு பெருசாக வராது. நைட்டு லேட்டாக ஃப்ளைட் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரீட்டாக தூக்கம் வருது. சமாளிச்சிடலாம். ஸோ எல்லா இடத்துல பார்த்தா இந்த டிசேபிளுக்காக நிறைய வச்சுருக்காங்க. இருட்டருகில் முரட்டுக்குட்டி. சரி, டைமிங் கரெக்டாக தான் சொன்னேன். டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம் க்ளோக்குன்னு ஒரு சைட்டில். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிக்கெட் ஆல்ரெடி எடுத்துகிட்டோம். நம்ம உள்ளே போவோம். Scan here. Scan on. Can you zoom? Okay, welcome. இது என்ன லைட் சஃபாரிக்குள்ள வந்து ஜஸ்ட்டு போயிடுச்சு. உள்ளே வந்துருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராம் ஸ்டேஷன். ஸோ இந்த ட்ராம் ஏறி தான் நம்ம வந்து ஜூ சுற்றி பார்க்க போகிறோம். ஜூவில் என்ன அனிமல் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் என்ன அனிமல் இருக்குன்னு போய் பார்ப்போம். லாஸ்ட் ட்ராம் வந்து 7 மணிக்கு, அதாவது லாஸ்ட் ட்ராம் வந்து 11:20க்கு 11:20க்கு இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நைட்டில் ஒரு சஃபாரி போகிறதில்ல.
எக்ஸைட்டிங்காக இருக்குது. To the night, you are asked to take note. Firstly, safety of children can be ensured. ஸோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நைட் சஃபாரியில் ரொம்ப டார்க்கான கோப்ரோட எதுவுமே தெரியல. நான் ஒரு நாளாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். போய் பார்த்துருப்பீங்க, பாருங்கள். ஓகே, இந்த தேட்டரில் வந்து க்ரீச்சர்ஸ் பார்க்குறதுக்காக புக் பண்ணியிருக்கேன் 9:30. அது மொத்தமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது ரைட்டில் வந்து பேசிடுறேன். ஸோ இங்கே தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 9:30க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கடையில் வந்து சிக்கன் ஸ்டே ஆர்டர் பண்ணியிருக்கேன். பறக்க போடுறாங்க சிக்கன் ஸ்டே. ஒரு நல்ல ஒரு சிங்கப்பூர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 9 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்துச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா பக்கம் வரும் இது. ஓகேங்களா? செம்மையாக இருக்குது. ரொம்ப பசிக்குது வேறு. லைட்டாக இப்போ சாப்பிட்ருவோம். அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பஸ்ஸு அடிக்கும். பஸ்ஸு அடிச்சோடனே நம்ம போய் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல ஒரு இடம் பார்த்து உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது சுற்றி. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. தமிழ் கடைகள்லாம் இருக்குது. இங்கே இது வந்து எங்கள் ஊர் கடைகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் கடைகளும் இருக்குது. சரி, ஆர்டர் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஃபுட்டு வாங்கினோடனே வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். ரெடி ஆகிடுச்சு. சுட ஸ்டே வந்து போய் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிடுவோம். லைட்டாக இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்ணும். லைட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ சிக்கன் கொஞ்சம் வேகந்துருக்கணும். கொஞ்சம் வேகலை. ஆனால் பட் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குது. பட் ஜூஸியாக இருக்குது சிக்கன். அது வந்துங்க கருணக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குக்கும்பரு, வெங்காயம், சிக்கனு, சாஸு. நல்ல ஒரு அருமையான ஃபுட்டு. டயட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபுட்டு. லைட்டாக ஆயில் போடாமல் லைட்டாக ஆயில் போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்துருக்காங்க. மசாலா போட்டு அப்படியே தீயில காமிச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆயிலில் போட்டு முக்கி எடுக்கிறத விட எவ்வளோ பரவாயில்ல. நம்ம பார்த்திங்கன்னா நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆம்பிபியன் தேட்டர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் போகிறோம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அது ட்ராம்லாம் இங்கேருந்து ஏறணும். நீங்கள் சும்மா ரவுண்ட் போயிட்டு அது முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம்னா, இந்த ட்ராமில் வந்து இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இருக்கிற எல்லா என்டேஞ்சர் ஸ்பீசிஸையும் இங்கே வச்சு ஜூவில் வந்து பராமரிக்கிறாங்க. ஸோ அதான் நீங்கள் சஃபாரியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொன்னாங்கன்னா, நைட்டில் வருது நீங்கள் வந்து ஒரு சில அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் பகலில் வர்றது தான் இது ஒரு பெட்டராக இருக்கும்.
உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் லைட்டிங் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே. இப்போ அந்த ஆம்பிபியன் தியேட்டர் இருக்குல்ல, அதை ஆல்ரெடி புக் பண்ணோம். ஸோ வாங்க உள்ளே போவோம். இப்போது இது ஆக்சுவலி ஃப்ரீ தான், நமக்கு டிக்கெட் ஸ்கேன் பண்ணால் போகும். என்ட்ரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 25 மினிட்ஸ் இந்த ஷோ நடத்துகிறத சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகிறன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்றதை இது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இவ்வளோ பெரிய ஒரு ஃபாரஸ்ட், நேச்சுரல் ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது உங்களுக்கு தெரியுமா தெரியல. ரொம்ப கஷ்டம் இப்படி உருவாக்குறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்ட் வந்து அனிமல் கன்சர்வேஷன். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், போச்சிங், அதாவது ஹண்டிங், இதனால் பல அனிமல்கள் வந்து அழிக்கப்படுது. ஸ்கில்ஸ் சாவடிக்கிறாங்கன்னா அழிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நைட் சஃபாரி மாதிரி க்ரியேட் பண்ணி அனிமல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இங்கே உண்மையிலே ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் தான். எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. அது ட்ராம் ரைடாக இருக்கும், இது இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. பட் இது நீங்கள் இதுக்காக சிங்கப்பூர் வரீங்கன்னா கண்டிப்பாக மற்ற கிடையாது. இதை விட நிறைய பார்க்கறது நிறைய இடங்கள் இருக்குது. தேங்க்யூ. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. கிளம்புவோம் நம்ம. ஓகேங்களா, பஸ்ஸில் ஏறலாம். இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பஸ்ஸில் ஏறுவோம். அருமையான நைட் சஃபாரி இடத்துலேருந்து விடை பெறுகிறோம். நாங்கள் பஸ்ஸில் ஏறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் போக போகிறோம். போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மிகப்பெரிய காலேஜ் ஒன்று இருக்குது, அது என்ற காலை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மார்வல்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு அன்பு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஓகேங்களா, ரொம்ப டயர்டாகிட்டேன் இன்னைக்கு. காலையில் சந்திப்போம். ஓகேங்களா, திஸ் பெஸ்ட் ஃபார் டுடே.